Hi students, welcome to Padida. So in the video, 11th standard physics important sums, important compulsory questions பார்த்துடலாம் chapter wise. உங்களுக்கு சென்டம் வேணும்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். இல்ல ஒரு அரௌண்ட் 90லாம் டார்கெட் பண்றீங்கன்னா இது பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு டாப் 5 lessons இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 lessons சம்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அது நீங்க பார்க்கலாம். சென்டம்க்கு எல்லா லெசனுமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து கிரியேட் பண்ணிதான் 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு என்கிட்ட, நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு, இதுல இருந்து எடுத்தது தான். சாப்டர் வைஸ் கொடுக்குறேன், ஒரு சாப்டர்லயும் எது இம்பார்ட்டன்ட் அதையும் எக்ஸ்ட்ராவா சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோவாவே 1 by 1 போயிடலாம். சாப்டர் 1ல ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் பேஜ் நம்பர் 13ல இருக்கு. இந்த கொஸ்டின் பலவாட் ரிப்பீட் பண்ணிருக்காங்க சாப்டர் 1ல. இதுக்கு அடுத்தது த மூன் சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள் பேஜ் நம்பர் 14. டூ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 24ல இருக்கு எக்ஸாம்பிள் சம். இதே டைப்ல வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு அடுத்து டிஃபரன்ஸ், டிவிஷன், கோஷன்ட்னு சொல்லிட்டு 3 டாபிக்ஸ் இருக்கும். அதுல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று அட்டன் பண்ணிடலாம், ஈஸியா இருக்கும். 2 வெக்டார் கொடுத்துட்டு அதோட டிஃபரன்ஸ், அதோட டிவிஷன், கோஷன்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸி சம் இது ஃபர்ஸ்ட் லெசன்ல. 5th ரேடார் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 15. த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொஸ்டின் நம்பர் 2, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2. Convert 76 cm of mercury page number 32. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் இம்பார்ட்டன்ட். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த கொஸ்டின்லாம் பல வாட்டி ரிப்பீட் ஆகுது. பட் சென்டம் வேணா எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. சாப்டர் 2ல கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2 vectors A and B அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 52ல போய் செக் பண்ணி பாருங்க எக்ஸாம்பிள் கொஸ்டின். திரும்ப அதே மாதிரி 2 vectors are given அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 57ல இருக்கும் எக்ஸாம்பிள் சம். அண்ட் அத்லீட் கவர்ஸ் அத்லீட் சம் பேஜ் நம்பர் 60. அத்லீட் சம் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அத்லீட் பேஜ் நம்பர் 60. அதுக்கு அடுத்தது கிரிக்கெட் கேம் சம் பேஜ் நம்பர் 86. அத்லீட்டும் கிரிக்கெட்டும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. செக் வெதர் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் பேஜ் நம்பர் 54. நான் இன்னும் வெப்சைட்ல ஆட் பண்ணல, மத்தியானத்துக்குள்ள ஆட் பண்ணுவேன். நீங்க நோட் எடுத்து டக்கு நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2ல இன்னும் கொஞ்சம் அடிஷனலா பார்த்தீங்கன்னா a particle moves along அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 69. if the position vector of the particle, இந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 75ல எக்ஸாம்பிள் சம். பேஜ் நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு அந்த பேஜ்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்லாம் பாருங்க. the resultant of two vectors கொஸ்டின் நம்பர் 12, நியூமரிக்கல் இதுல வந்து கொஸ்டின் நம்பர் 12. an object is thrown with the initial speed. இந்த ஆப்ஜெக்ட் சம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாப்டர் 2ல 16th கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். சாப்டர் 3 consider circular road of radius. இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. பேஜ் நம்பர் 153ல இருக்கு. A car takes turn with velocity 50. தேர்ட் சாப்டர்ல எது அதிகமா ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ் சம். இந்த காஸ் சம் வந்து கொஸ்டின் நம்பர் 14, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 14. இஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் பேஜ் நம்பர் 115. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. சாப்டர் 4 a box is pulled, பாக்ஸ் சம் பேஜ் நம்பர் 169. வாட்டர் இஸ் இன் த பக்கெட், இந்த கொஸ்டின் பல வாட்டி ரிப்பீட் ஆகுது. வாட்டர் இந்த பக்கெட் வந்து ரிப்பீட் ஆகுது. பேஜ் 190ல இருக்கு. A weightlifter lifts a mass, weightlifter sum page 172. calculate the energy consumed page 191. calculate work done question number 1. இதுல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சம்மோ weightlifter சம்மோ நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 5 if a force அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டார், 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டார்க் கண்டுபிடிக்கணும். சாப்டர் 5ல பேஜ் நம்பர் 219. சாப்டர் 5ல இந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 5 சாப்டர்ஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினாவது அட்டன் பண்ற அளவுக்கு வரலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பார்த்தோம். எல்லா லெசனும் பார்த்துப்போம் 1 by 1. 6th lesson if the angular momentum of planet, கொஸ்டின் நம்பர் 6 ஆங்குலர் மொமெண்டம் சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 6. இதுக்கு அடுத்து சாப்டர் 7 வெரி இம்பார்ட்டன்ட். ஒயர் ஆஃப் லென்த் என்ற கொஸ்டின், ஒயர் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஒயர் ஆஃப் லென்த்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 59ல இருக்கு. ஒயர் சம் பேஜ் 59. அகைன் திரும்ப அதே மாதிரி இன்னொரு ஒயர் சம் பேஜ் நம்பர் 56. ஒயர் சம் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. இஃப் எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் பேலன்ஸ்ட் பேஜ் நம்பர் 79. ஸோ இந்த 7th சாப்டர்ல ஒயர் சம் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. 8th இம்பார்ட்டன்ட், 7th 8th வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டண்டா இருக்கு. அதே மாதிரி 7th 8th ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. 7th பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் சம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. பேஜ் நம்பர் 151ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரெஃப்ரிஜரேட்டர் சம் கொஸ்டின் நம்பர் 15. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் சம் வந்து கொஸ்டின் நம்பர் 15. அதே மாதிரி இந்த கொஸ்டினும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. டியூரிங் அ சைக்ளிக் ப்ராசஸ் ஹீட் இன்ஜின் கொஸ்டின் வந்து பல வாட்டி ரிப்பீட் ஆகுது. பேஜ் நம்பர் 144ல இருக்கு. ஸோ இந்த 3 கொஸ்டின்மே நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது.
ஹீட் இன்ஜின் பேஜ் 144. நெக்ஸ்ட் சாப்டர் 10 9ல இருந்து எதுவும் வரல. சாப்டர் 10 வந்து கால்குலேட் ஆம்ப்ளிடியூட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு சம்மு பேஜ் நம்பர் 197ல இருக்கு. நெக்ஸ்ட் இஃப் த லென்த் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் கொஸ்டின் வந்து சாப்டர் 10ல பேஜ் நம்பர் 209ல இருக்கு. லாஸ்டா 11th லெசன் த ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 230. இஃப் அ ஃப்ளூட் சவுண்ட்ஸ் அ நோட் பேஜ் நம்பர் 264. இதெல்லாம் வந்து உங்கள் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. உங்களுக்கு சென்டம் வேணும்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மீதி இது முடிச்சுட்டு மீதி சம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஆல் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அது படிச்சிங்கன்னா 90 ஈஸி எல்லா கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா சென்டம்க்கு நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து டாப் 20 கொஷின்ஸும் கொடுத்துருப்பேன். சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.